என்ன அனுபவம்? மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக. எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான் கட்சியில். 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேறு என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்றது தான் நீங்கள் சொல்லுங்க, கேட்கணும். யாராக இருந்தாலும் நான் சொல்றது தான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில் இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. மாநில இளைஞர் சங்க தலைவர் பொறுப்பை ஏற்று அன்புமணிக்கு உதவியாக. எனக்கா? ஆமாம், எனக்குலாம் வேணாம். அவனுக்கு இப்போ தான் 4 மாதம் வந்தான் கட்சியில். 4 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்கிறான். அவனுக்கு இளைஞர் சங்கம்னா என்ன அனுபவம் இருக்குது அவனுக்குலாம்? என்ன அனுபவம் இருக்குது அவனுக்கு? வேறு என்ன போட்டு பண்ணுங்க, நல்ல அனுபவசாலியாக பண்ணுங்க தான் நான் சொன்னேன். களத்தில் நல்ல ஆள் வேணும், நல்ல திறமையாக வேணும்னு. வந்த உடனே போய் அப்புறம் இளைஞர் சங்க பொறுப்பில் போட்டு நான் சொல்றது தான் நீங்கள் சொல்லுங்க, கேட்கணும். யாராக இருந்தாலும் நான் சொல்றது தான் கேட்கணும். எல்லாம் பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க. புரியுதா? நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. இது நான் உண்டாக்குற கட்சி. நான் சொல்றதை கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. என்ன சரின்னா சரி, போ. அதிமுக கழக தகவல் தொழில்நுட்ப தலைவர் கோவை சத்யன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இடையே மேடையிலேயே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார்? எந்த இடத்துல ஜனநாயகம் இருக்கும் அந்த இடத்துல கருத்து வேறுபாடு இருக்கும், முரண்பாடுகள் இருக்கும். அந்த கருத்து தீர்த்ததுக்கு அப்புறம் இன்னும் வலு பெறும். பாமக ஜனநாயகம் இருப்பது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி இது. ஜனநாயகம் இல்லையோ அங்கே அப்பா மகன் பேரன் கொள்ளு பேரன் போகும். இந்த கருத்து வேறுபாடுகளே அவங்க தனியா கூட பேசி தீர்த்து இருந்திருக்கலாம், பள்ளியில பேசாமத கூட தவிர்த்து இருந்திருக்கலாம். ஆனா இப்படி கருத்து வேறுபாடு பள்ளியில வருது நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஜனநாயகம் இருப்பதற்கான அறிகுறியை தான் நம்ம பார்க்க முடியும். சார், இப்போ பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் உருவாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்காரு. அங்க என்ன பாக்குறதுன்னா பார்க்கலாம் அப்படின்னும் மேடையிலேயே தெரிவிச்சிருக்காரு. இது பாமக ரெண்டா உடையறத காட்டுதா? இதை பத்தி என்ன சார் சொல்றீங்க? ஒரு வரைக்கும் போக முடியலங்கிறது ஒரு வேண்டுகோளா வைக்கிறாங்க. அவங்க கட்சியோட நிர்வாக ரீதியாக செய்யக்கூடிய முடிவுகள் எல்லாம் கட்சி பிளவுக்கான அறிகுறி கிடையாது. அதனால இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அந்த மாதிரி அதுக்கான அறிகுறியும் கிடையாது, அந்த மாதிரி சம்மந்தமும் கிடையாது. முடிவதற்கான ஜனநாயகத்துல கருத்து வேறுபாடு இருக்கும், முரண்பாடுகள் இருந்தா தான் அது ஜனநாயகம். அப்படி இருக்கும் பொழுது அதை எவ்வாறு அதை சரி செஞ்சுட்டு வராங்க அப்படிங்கும்போது ஒரு ஆரோக்கியமான அறிகுறியா இருக்கும். இதே சீனியர் ஜூனியர் 2 பேரும் இந்த கருத்து வேறுபாடுகளை கூடிய விரைவில் கலைந்து மீண்டும் வருவதற்கான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும் பொழுது நல்ல இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்குங்கிறது நாம் எடுத்துக்கலாம். இந்த கருத்து வேறுபாடு மேலும் மேலும் விரிவடைந்து மேலும் பல்லிடங்கள் இந்த மாதிரி வந்ததுன்னா தான் நீங்க சொல்ற மாதிரி அதுக்கான சமிகை அர்த்தம். ஒரு நிகழ்வு வச்சு நம்ம அந்த முடிவுக்கு வந்துட முடியாது. சார், இப்போ கட்சியை சார்ந்த தலைவர்கள் மேடையிலேயே கருத்து வேறுபாடு தெரிவிக்கிறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது பார்ப்பவர்களுக்கு தெரியும், அந்த மாதிரி சில இடங்கள் அதை தவிர்த்திருக்கலாம். ஆனா அது அரசியல் இயக்கத்துல தவிர்க்க முடியாத இயலாத ஒன்று. இடத்துல சர்வாதிகாரமா இருக்கும், அப்பா மகன் பேரன் கொள்ளு பேர் திமுக மாதிரி கட்சியில் இருக்கோம், அங்கேதான் இந்த மாதிரி வேறுபாடு இருக்காது. யாருக்குமே சொல்வதற்கான உரிமை கூட இருக்காது. அதுக்காக தான் அவங்க பரம்பரைக்கு தெரியுமே நம்ம விமர்சனம் வைக்கிறதுக்கான காரணம். இந்த மாதிரி கருத்து வேறுபாடுகள் வருவது ஜனநாயகத்திற்கு நல்லது, அந்த இயக்கத்தோட உட்கட்டமைப்புக்கும் நல்லது, ஜனநாயகத்துக்கும் நல்லது. அதை போட்டி இருப்பதால் ஒரு அரசியல் இயக்கம் ஆரோக்கியமா இருக்கும். இந்த மாதிரி கருத்து முரண்பாடுகள் வேறுபாடுகள் போட்டி இல்லைன்னா அது அரசியல் இயக்கமா இருக்க முடியாது. அது அரசியல் கூட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், 4 செவற்றுக்குள் நடக்கக்கூடிய விஷயங்கள் பொது வழி பேச்சுக்கொள்ள மாறுவதை தவிர்க்க முடியாது.
ஆனா நம்ம சொல்ற பாதிப்பான விஷயமும் கிடையாது. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.